ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருத்துவ பணிகின்றன 9வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து, கடந்த போன வாரம் முழுவதும் காத்து, குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை என்று எங்களுடைய தேசத்திற்காய் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கும்படியாக, ஆண்டவரை துதித்து பாடும்படியாக, நல்ல ஒரு தேவ செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதனாலும் உடைய இறை வார்த்தையை ஆண்டவர் அடியின் வழியாக நீர் பகிர்ந்து தார். நீர் பேசுகிறாங்க நாங்கள் கேட்கிறோம். இதனாலின் பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் நேரத்தில் ஆண்டவரே 2 நாள் விடுமுறையாக என்னுடைய அன்பு ஆண்டவரே தம்பி பயிற்சி போதகர் சாரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. எந்த நோக்கத்துக்காக வந்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தொடர்ந்து பயிற்சியிலே உடைய கிருபை தங்க வேண்டுமாக சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நாளில் வேத வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஆண்டவர் எல்லாரும் நீ பார்த்து ஒவ்வொருக்கிறோம் வளமையாக எடுத்து பயன்படுத்தும், அடைய பலப்படுத்தும். இன்னும் வர வேண்டியவர்களை ஏற்ற வேளையிலே என் தேவன் தாமே கொண்டு வந்து சேர்க்கிறோம். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 50வது ஞான பாடலை பாடுவோம். என்னோட ஆத்மாவே கருத்தாக 50வது.
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்து முழவர்களாய் சேர்ந்து நமது பாவனை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஏற்றி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மேல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகருமே பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமது விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவு செய்தகத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இருக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரத்துக்கு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தள்ளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி உண்மையும் சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உடைய அஸ்தன் உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்கள் அதிகப்பட்டுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மனத்திற்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பசுத்த ஆவியை தத்தழுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றான் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகை பிந்தின 9ஆம் ஞாயிற்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 102வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. இதோ கடவுள் எனக்கு சகாய, ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களே அவர் என் சத்துருக்களுக்கு தீமை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின்படி அவர்களை கடவுளே, உமது திருநாமத்தினால் என்னை ரட்சித்தாரேன். உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும்.
கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலதுபார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்தாவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் இருப்பாராக, அவரோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உமது அடியார் செய்யும் ஜெபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை பெறத்தக்கதாக எப்பொழுதும் உமக்கு சித்தமானவர்களையே கேட்டுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் இழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாரும் அமர்ந்து திருத்துவ பண்டிகை பின் வருகின்ற வேத பகுதியை வாசிக்கிறோம். முதல் நாளுக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 119 வசனங்கள் 81 முதல் 88 வரை. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறேன். அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிச்சு, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசித்து முடிந்தேன். அப்படியே பழைய ஏற்பாட்டின் பகுதியாக எரேமியா 23 வசனங்கள் 16 துவங்கி 29 முடிகிறது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா 23ஆம் அதிகாரம் 16 முதல் 29 வரை. உங்களுக்கு தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதீர்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என்னை அசைட பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்பவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புரண்டது. அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் போதும். கர்த்தர் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்க தரிசனிகளை நான் அனுப்பாதிருந்தோம், அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடு நான் பேசாதிருந்தோம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவரின் ஆலோசனையில் நிலைத்து இருந்தார்கள் ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கையின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எவனாக்கிலும் தன்னை தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து
பொழிந்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லேன். பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் இருதயத்தில் ஏதாக்கிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் ஆகாமல் நிமித்தம் என் நாமத்தை மறந்து போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவாரித்திருக்கிற தங்கள் சொப்பனங்களிலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பன கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவாரிப்பானாக. என் வார்த்தையை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தையை அக்னியாய் போலவும் என் கண்மனையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய பாட்டை வாசிக்கிறீர்கள். அப்படியே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 40 முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 40 முடிய. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 31 வரை. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலில் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருவார்கள் என்பதை தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமார்த்தியின் மகள் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களின் மேலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதல் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே நற்செய்தி பகுதியாக லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 துவங்கி 53 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமை நற்செய்தி பகுதி லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 53 வரை. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முடிக்க வேண்டிய ஒரு நானும் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவு நொறுக்கப்படுகிறேன்.
நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இது முதல் ஒரு வீட்டில் 5 பேர் பிறந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள் என்றார் என்பது இன்றைக்கு நற்செய்தி பற்றி வாசித்து ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கிட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசம் பிரமாணத்தின் மூலம் பயபக்தியால் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிகையால் பிறந்து பொத்துக்களால் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருக்கு உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலதுபார்சம் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியினரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் அமர்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாடல் புத்தகத்தின் 105வது பாடலை பாடுவோம். 105வது தியானமான நல்மீட்பர் இயேசு நாமமே ஆரம்பிக்கிறோம்.
உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட பிதாவின் அன்பும் சிலுவையின் வழியாக நம்மை மீட்டு ரட்சித்த கிறிஸ்துவின் அன்பும் வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியினுடைய கிருபையும் சமாதானமும் இந்த மகிழ்ச்சியான ஆகஸ்ட் மாதம் இந்த 17ஆம் நாளிலே ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே நம்ம அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தன்னுடைய கிருபையினாலே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தினார். இந்தியாவுடைய 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும்படியாக செய்தார். இந்த நாளிலே நாம் தேசத்திற்காக ஒரு எழுப்புதலோடு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய முன்னாள் ஊழியர் நெல்சன் அவர்கள் வழியாக நல்ல செய்தியை கேட்டோம். நல்ல ஒரு ஆராதனை பாடல்கள், குறிப்பாக நம்முடைய சபையார் நிறைய பாடினார்கள். வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அடுத்த முறை இன்னும் நம்ம நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம ஏற்கனவே சொன்னதை போல சங்கீத ஆராதனையை தனியாக நம்ம வைக்கலாம். அதாவது அதே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை வச்சு நம்ம எல்லா சபையாருக்கும் பாடுவதற்கும் ஜபிப்போம். ஏன்னா நம்ம அன்றைக்கி ஜபமும் குறைவாக தான் பண்ணோம். சொன்னாங்க தேசத்திற்காக இன்னும் நிறைய ஜபங்கள் நம்ம ஏறெடுப்போம். இனி வரும் நாட்களில் அந்த மாதிரி நம்ம செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் வாய்ப்பு செய்வோம். மாணவர்களே, இந்த நாளில நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அது எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16 முதல் 29 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். ஜபித்து செய்திக்குள்ளாய் கடந்து சென்றோம். இதனாலே அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த காலை வேளைக்காக என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு சிவனோடு வைத்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அநேக மறைத்து நீர் பேசுகிற ராஜா நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை புரிந்தார். இந்த இருதயத்தை உமக்கு நேராக ஆண்டவரையுடைய மனதை உமக்கு நேராக திரும்ப ஆண்டவரே நீரே எங்களுக்கு திரும்ப தான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் வந்து திருமறையில ஒரு முக்கியமான புத்தகம். எல்லாமே முக்கியம்தான். எரேமியாவும் அதுல ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்கிறார். ஏன் அப்படின்னா எரேமியா மற்ற தீர்க்கதரிசிகளை விட அதிகமான துன்பங்களை அனுபவித்தார். அதனால்தான் அவர் பேரு என்னன்னா பாடுகளின் தீர்க்கர். அவர் பேர் என்ன? பாடுகளின் தீர்க்கர். இங்கிலீஷ்ல சஃபரிங் ப்ராஃபட் அல்லது சஃபரிங் சர்வன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத யாரை குறிக்கிறதுனா இயேசுவை தான் குறிக்குது. எப்பவுமே பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை குறிக்குது? மறைமுகமாக. பழைய ஏற்பாடு வந்து ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர், அதாவது நீதிமான்களா இருக்கிற கேரக்டர் எல்லாமே யாரை குறிக்கும்? இயேசு ஆண்டவரை குறிக்கிறதா. இப்போ இந்த தீர்க்கரை பற்றி நாம் பார்க்கும்போது இவர் எபிரேய தீர்க்கர், அனதோத் என்ற ஊரில் பிறந்தார். யோசியா அரசர் காலத்துல 627 இருந்து அவர் பாபிலோன் சிறைப்பட்டு போகிற 586 வரை அப்பதான் எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்றாங்க? இடிக்கிறார். அது வரையில அவர் ஏறக்குறைய 40 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு? 40 இயர்ஸ், வெரி லாங் பீரியட் அவரு கடவுளை பற்றி பேசுறாரு. அதனால நிறைய துன்பங்களை, நிறைய கஷ்டங்களை, நிறைய பாடுகளை அவருடைய சொந்த மக்களாலே அனுபவிக்கிறார். யாருனால? வெளி மக்கள் இல்லை. எப்பவுமே நல்லா கவனிங்க, நம்முடைய திருச்சபைக்கு துன்பம் எங்கிருந்து வருகிறது? முதல் வெளியிலிருந்து வருது. அது என்னன்னு சொல்ல முடியாது. முதல்ல வருகிறது யாருனால? நம்ம மக்களா இருந்தாலும். என்ன எப்படி சொல்றீங்க? அதான் உண்மை, அதான் உண்மை. ஏன்னா பல இடங்களில் நான் ஊழியர் செய்திருக்கிறேன். வெளியில வந்து ஒரு 10% தான் வரும், மீதி 90% எங்கிருந்து தான் வரும். நம்ம கிராம சபைகள்லாம் ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. ஆனா மற்ற சபைகளில எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கும் அவங்க என்ன செய்வாங்க? தடை சொல்லுவாங்க. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நான் சொல்றதான் செய்யணும். நம்ம சபையில அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம சபையில நீங்க வந்து ஐயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரதுனால ஊழியர் நமக்கு ரொம்ப லகுவா இருக்கு. ஆனாலும் அந்த மாதிரி இடங்களை கூட நான் ஃபைட் பண்ணுவேன். நான் வந்து எல்லாத்துக்கு ஊழியர் செய்யணும், என்னை நீங்க கூப்பிட்டு ஊழியர் செய்யணும், கூப்பிட்டு என்னை அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, என்ன சில கோபமும் பண்ணுவேன் இல்லையா? அப்போ
உள்ள இருக்குதான் நமக்கு பிரச்சனை. அதே போலதான் எரேமியாவுக்கு யார் பிரச்சனை கொடுத்ததுன்னா அவருடைய சொந்த யூத மக்கள் தான். எல்லாம் சொந்தக்காரங்க தான், சொந்த ரத்தம் தான், சொந்த ரத்தம் தான். அவங்க தான் அவரு எரேமியாவுக்கு கடவுளுடைய வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா அவங்க செய்யறது எல்லாமே அநியாயம், அக்கிரமம். எரேமியாவுடைய காலத்துல அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக சிலை வழிபாட்டை செய்தார்கள். சிலை வழிபாடு யாருக்கு பிடிக்காது? கடவுளை எப்பொழுது பிடிக்கும். நிறைய பேர் நான் திருப்பி திருப்பி தான் சொல்றேன், உடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கின்றார். ஒரே ஒண்ணு தவிர உன்னை மன்னிக்கவே மாட்டார். என்னது? அவரை நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய தொழுகையை வேற யாருக்காவது நீங்க கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதனால நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காலம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காலத்தை நம்ம கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். நிறைய பேர் நல்லா பாடுவாங்க, ஆனா பாட மாட்டாங்க. நிறைய பேர் நல்லா வேதம் வாசிப்பாங்க, ஆனா வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா வெக்கமா இருக்கு. என்ன எனக்கு தமிழே பேச வராது, இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால தமிழே படிக்க வராது. உண்மையாவே யா ஏ எல்லாம் வாயில வழியாது. ஆனா உட்கார்ந்து படிச்சேன் 4 வருஷமும். தம்பி சாதவன் மாதிரி லைப்ரரியை ஃபுல்லா யூஸ் பண்ணும். லைப்ரரியில உட்காந்துட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை படிப்பேன், நியூஸ் பேப்பரை படிப்பேன். இன்னைக்கு என்ன நியூஸ் பேப்பர், இன்னைக்கு என்ன செய்தி, அதை வச்சு பைபிள் இருக்கிறது பார்ப்பேன். புதிய இது இந்தியன் எக்ஸ்பிரஸ், அது வந்து நான் படிக்கும்போது இங்கிலீஷ் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதை பார்த்து தமிழ்ல அதே தமிழ்ல வரும். தினமணி செய்தி அதே அப்படியே வரும். அது என்ன தமிழ் வார்த்தை பார்ப்போம். இதெல்லாம் படிச்சுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம என்ன பண்ண முடியும், பயிற்சி எடுத்து வர முடியும். எல்லாருக்குமே வந்துடலாம். அதான் நம்ம அதுக்கான முயற்சியை செய்யணும். அப்போ கடவுளுக்காக நம்முடைய தாழ்மைகளை வெளிப்படுத்தணும். எரேமியா அதை செய்தார், ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நம்ம இங்க அவருடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசாரிய குடும்பத்திலிருந்து அவர் வந்தார். அப்போ கோயிலை பற்றியும், எருசலேம் கோயிலை பற்றியும், அந்த கோயிலுடைய நடைமுறையை பற்றியும், ஆராதனை பற்றியும், மக்களுக்கு என்னென்ன அவங்க தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம வசனத்தை சொல்லாத எல்லாமே எரேமியாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஆசாரியனுடைய மகன் அவர் இல்லையா. அதுக்கப்புறம் 40 வருஷம் அவங்க ஊழியத்தை செய்யறாரு. 40 வருஷமா அவருக்கு என்னதான் இருந்துச்சு, பாடுகள், துன்பம். அதனால அவர் பேரு வீப்பிங் ப்ராஃபட், அழுகிற தீர்க்க, பாடுகளை தீர்க்க. கடவுள் வசனத்தை சொன்னதுனால அவருக்கு அவ்வளோ துன்பங்கள் இல்லையா. அப்ப இங்க நம்ம தீர்க்கர்களை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும் இல்லையா. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், தீர்க்கர்கள் அவங்க யாரு கரெக்டாக நீங்க சொல்லுங்க. தீர்க்கர்கள் யாரு? கடவுளுடைய வாயாய். ஆமா, அதை நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. தீர்க்கர்கள் அவங்க யோசிக்கிறத சொல்றது இல்ல, யார் சொல்றது மட்டும் தான் சொல்லுவாங்க. கடவுள் சொல்றாருன்னு தான் சொல்லுவாங்க. அழகா பைபிளை எடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது, எரேமியாகிய நான் சொல்லுகிறதாவது இல்ல, ஏசாயாவாகிய நான் சொல்லுகிறதாவது இல்ல, கர்த்தர். ஆமா, கர்த்தர் சொல்றது மட்டும்தான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட்டியோ குறைக்கவோ அவங்க சொல்லவே மாட்டாங்க. நல்லது சொன்ன நல்லது சொல்லுவாங்க, அழிவு சொன்ன அழிவு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. பணம் கொடு, சம்பளம் கொடுக்கல எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு பேர் என்னன்னா மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வாயாக செயல்படுகிறவர். அதே போல கடவுளாலே உண்மையாய் அழைக்கப்பட்டவர், டிவைன் காலிங், தெய்வீக அழைப்பு. அவங்களே வந்துட மாட்டாங்க. ஏசாயா கோயிலுக்கு போறாரு, கோயிலுக்கு போய் நான் ஜெபம் பண்ணி நானே தீர்க்கதரிசி சொன்னாரா? இல்ல எரேமியா சொன்னாரா? யாரும் அந்த சொல்ல மாட்டாங்க. கடவுளுடைய அழைப்பு, எரேமியாவுக்கு கொடுத்த அழைப்பு ரொம்ப அருமையான ஒரு அழைப்பு. என்னன்னு சொன்னாரு? கருவிலே உருவாகல அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ யார் தான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம இன்னைக்கு சொல்றோம் கருவில் உருவாகிற குழந்தை வந்து ஆண் பிள்ளையா இருக்கும், பெண் பிள்ளையா இருக்கும், இது அப்படி இருக்கும், இப்படி உருவான பிறகுதான் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் நம்ம பேர் வைக்காத இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு தாயின் கருவிலே, அதுதான் கடவுள், அதுதான் கடவுளுடைய ஆசை. ஆமே. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை இதுக்குதான் தீர்மானம் செய்கிறவர் கடவுள். எரேமியா அப்ப முடிவு பண்ணிட்டார், நீ எனக்காக பாடுபட்டு சாப்பிடுமா, வேற வழியே இல்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் வாய் பிள்ளையா இருக்கிறேன், என் வார்த்தையை நிறைய பேரு
என்ன பண்ண மாட்டாங்க, சொந்த ஜனமே ஏற்றுக்க மாட்டாங்களே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் வாயிலிருந்து நான் பேசுறேன், உன் வாயில அக்னிமயமான வார்த்தை நான் போடுகிறேன். நீ வா, நீ பேசுறதா சொல்லுகிற, நீ பேசுறது யார் பேசுறது? நான் பேசுறேன், கடவுள் பேசுறேன். ஊழியக்காரர்கள் பேசும்போது, ஐயருக்கு பேசும்போது கூட நீ நினைச்சுக்கிறீங்க நான் பேசுறேன்னு நினைக்கவே நினைக்காது. எழுதிட்டு வரலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா இங்க வந்து நிற்கும் போது ஆவியானவருடைய வார்த்தை தான் அங்க வெளியே வருமே தவிர என்னுடைய சொந்த வார்த்தைகள் அப்படி வந்துச்சுன்னா அது கள்ளத்திற்கு. அதான் இங்க செய்தியே அதான். ஏன் அப்ப கடவுளுடைய வாயாய் செயல்படுகிறவர்கள் கடவுள் அவர்கள் அழைக்கிறாரு, அத்தாரிட்டி கொடுக்கிறார், எல்லார்கிட்டும் போய் பேச சொல்றாரு. சாதாரண மனுஷன் தப்பு பண்ணாலே சொல்றாங்க, அரசன் தப்பு பண்ணாலே அரசன் தப்பு பண்ணா விட்டுறாங்க கிடையாது. அவங்க போய் சொல்றாங்க. அவங்க கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கும்? தீர்க்கர்களுடைய கேரக்டர் எப்பவுமே பர்ஃபெக்டா, எந்த தப்பும் அவங்க செய்ய மாட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, முக்கியமா உயிரை பத்தி கவலையே பட மாட்டாங்க, செத்தா போயினே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுளை என்னை எடுத்துக்கொள்வார், பரலோகத்துல எனக்கு வாழ்வு இருக்குது. இந்த தைரியத்தோடு அவங்க செயல்படுறாங்க. அப்போ திருமறையில நம்ம பார்க்கிறோம் ரெண்டு விதமான தீர்க்கர்கள். யார் யாரு? இல்ல அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஃபட்ஸ் இது மேஜர் மைனர் இல்லையா? மேஜர் போது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவங்க எல்லாம் வந்து மேஜர்ல வருவாங்க. அதாவது பெரிய தீர்க்கர்கள். சிறிய தீர்க்கர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியா 12 பேர் வராங்க பாத்தீங்களா? ஆமோஸ், யோனா, ஒபதியா, நாகும், ஆபுகம், செப்பனியா, மல்கியா, இவங்க எல்லாம் வந்து 12 தீர்க்கர்கள். அவங்களும் பெரிய தீர்க்கர்கள் தான். ஆனா ஏன் சிறிய தீர்க்கர்கள் சொல்றாங்கன்னா அவங்களுடைய காலம் வந்து கொஞ்சம் காலம் வந்துட்டு போயிடுவாங்க. அதனால அவங்கள சிறிய தீர்க்கர்கள் என்று சொல்றாங்க. இது அதே நேரத்துல இவங்க என்னென்ன பிரசங்கம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க. தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்து, யாவே வர்ஷிப், யாவே தவிர, யாவே கடவுளை தவிர, கர்த்தரை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, மற்ற நாட்டு கடவுள்களை உங்க கடவுளா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல அது மட்டும் இல்லாம சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? சமூக நீதி. சமூக நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுதாயத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே நீதி தான். பிராமணர்களுக்கு ஒரு நீதி, பரியர்களுக்கு ஒரு நீதின்றது இல்லை இல்லையா? எல்லாருக்கும் ஒரே நீதி. யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நீதி, சமத்துவம். இந்த சமத்துவத்தை பற்றி அன்றைக்கு யார் பேசினது? எரேமியா பேசிட்டார். எரேமியா, ஏசாயா, ஆமோஸ் இவங்க எல்லாம் சமத்துவத்தை பற்றி, சமூக நீதியை பற்றி எல்லாருமே தெளிவா பேசிட்டாங்க. அப்போ இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா கடவுளுடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்க, மனுஷனுடைய வார்த்தையை என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது நடக்க போறத சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது இல்லையா? பூமி அதிர்ச்சி ஆக போதா, பெரு வெள்ளம் வரப்போதா, வெட்டுக்கிளி, அன்னைக்கு நெல்சனையா பிரசங்கம் பண்ணார்ல, வெட்டுக்கிளி வரும், பச்சை புழு வரும், பச்சைக்கிளி வரும், மொசக்கூட்ட பூச்சி வரும், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, முதல்ல சொல்லிடுவாங்க இல்லையா? அதே போல கடவுளுடைய கைடன்ஸ் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. இதுதான் தீர்க்கர்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் போட்டியே, கடவுளுடைய தீர்க்க அல்லாத 2 பேருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் வந்து யாருக்கும் ஞானத்தை கொடுக்காதவரு இல்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஏன்னா அது அவருடைய கிஃப்ட். அவருடைய கிஃப்ட நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மள நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வெரி குட், செயல்பாடுகள் தான். அல்லேலூயா. நல்ல மரம் எது என்று, கெட்ட மரம் எது என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊற்றணும். ஒரு தோப்புல 100 மரம் இருக்குதுன்னா 100 மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம், 100 மரத்துக்கு எரு போடுறோம், 100 மரத்துக்கு கெமிக்கல் வைக்கிறோம், மருந்து வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். 100 மரமும் கனி கொடுக்குதா? இல்லை. ஏன்? அதுதான் இயற்கை. அதான் அதே போலதான் தன் கனிகளால ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்று நாம் பார்த்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதான் இங்க ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளின் வழியாக சொன்னார். நல்ல தீர்க்கர்கள் கடவுளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நாகமான் சுகமடையும் போது அவன் வந்து காசு கொடுக்குறான். எலிசா தீர்க்கதரிசி வாங்கினாரா?
வாங்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் பணத்தை விட யார் முக்கியம், அவரு எனக்கு தருவார், எனக்கு சாப்பாடு எனக்கு தேவைன்னா. அதே எலியா தீர்க்கதரிசி கேரி ஆற்றங்கரையில உட்கார்ந்துக்கிறார், பசி பட்னி 3 வருஷம் இல்ல, மழை இல்ல, யார் போஷித்தது? சாபத்தை கொண்டு கடவுள் போஷித்தார். இல்லையா? ஒரு சாதாரண விதவை, இன்னைக்கு சமுதாயத்துல விதவைனாவே எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்றைக்கும் அந்த சூழ்நிலை இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்தது? முன்னேற்றம் இல்லாத ஒரு காலத்துல கடவுள் அந்த சாரிமார் விதவையை வைத்து திருப்பி எளியாவை போஷிக்கிறார். அப்போ கடவுள் வழி நடத்துவார். அதனால தீர்க்கர்கள் காசுக்கோ பணத்துக்கோ யாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கடவுளுடைய ஊழியக்காரர்கள் தங்களை தீர்க்கர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கும் தீர்க்கர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சாங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க, அரசங்களோட போய் பதவியில உட்கார்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் சொன்னாங்க, பாவத்தை பத்தி சொல்லல. இல்லையா? சும்மாவே எதனா சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் எரேமியா தீர்க்கதரிசி எதிர்க்கும் போது அங்கே எரேமியாவை இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்க? எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கள்ள தீர்க்கர்கள், அரசன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர்களை எரேமியாவை கடுமையாக தாக்குறாங்க. நிறைய முறை அடிக்கிறாங்க. எரேமியா பலமுறை அடி வாங்கிக்கிறாங்க. பலமுறை சிறையில நீங்க வீட்டுல போய் நேரம் அந்த படி உங்களுக்கு தெரியும், சிறையில போட்டுக்கிறாரு. இல்லையா? எரேமியாவை கடுமையா அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்றாரு, எனக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதுனால அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? எலும்பில் அடைக்கப்பட்ட நெருப்பு மாதிரி இருந்தான். எலும்பில் அடைக்கப்பட்ட நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு என்ன ஆகும்? வெளியே வந்து அப்படியே போஸ்டாய் வெளியே வரும். அது சொல்றாரு, நான் போய் எங்கன்னா உட்காந்துக்கலான்னு பாக்குறேன், நான் மறைஞ்சிக்கலான்னு பாக்குறேன், ஆனா முடியல. கடவுளுடைய அந்த வார்த்தை எனக்குள்ள நெருப்பு மாதிரி எரியறதுனால நான் திரும்பியும் போய் என்ன பண்ண போறேன்? என் மக்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் எரேமியாவுடைய மிக அழகான வார்த்தைகளா. சரி, ஒரு சில அந்த கள்ள தீர்க்கர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் எழுங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1 சில வாசகங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மணிபுத்திரரே, தீர்க்கதரிசனம் சொல்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாது இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளை. மதிக்கெட்டவர்களா இருக்காங்க. மதினா என்ன? அறிவு. அறிவு கெட்டவர்கள், மூளை இல்லாதவர்கள். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு விரோதமா செய்வாங்க. இல்லையா? அதுதான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20-22 படி. உபாகமம் 18 20-22 வாசிங்க. எத்தனை வாசிங்க? சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை, கடவுள் நல்லா கவனிங்க, கடவுள் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் யார் சொல்றாங்களோ தீர்க்கதரிசியும் வேறிய தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும், கடவுளுடைய நாமத்தை இல்லாம யாவே நாமத்துல இல்லாம வேற ஒரு கடவுள் பேர்ல தீர்க்கதரிசனம் சொல்றவங்க பயங்கரமா வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது பயங்கரமா ஜட்ஜ்மெண்ட். அவர் சிலதெல்லாம் அவர் கொடுத்தாருன்னா அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இன்னைக்கு நிறைய கள்ள ஊழியர்கள் எழுப்பி இருக்கிறார். தங்களை நல்ல பிரசங்கியார் அவங்களே சொல்லுகிறார், நல்ல ஊழியக்காரர்கள் அவங்களே சொல்லுகிறார், நல்ல தீர்க்கர்கள் அவங்களே சொல்லுகிறார். சரி, சொல்லிக்கிட்டோம், ரைட், நீ நல்லவனே கூட சொல்லிக்குவாங்க. ஆனா யாரை பத்தி பேசணும்? கடவுளை பற்றி தான் பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பிரசங்கத்துல தன்னை பற்றி தான் பேசினே இருப்பான். நான் அங்க போனேன், இங்க வந்தேன், பிளைட்ல போனேன், இந்த இவ்வளவு காஸ்ட்லியா சாப்பிட்டேன். அதுவா நற்செய்தி? நற்செய்தின்றது என்னது? ஏசாவை பற்றி மட்டும்தான் சொல்லு. இந்த இடத்துல நின்று ஏசாவை பற்றி மட்டும்தான் பேசு. என்னை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்ல. இப்போ கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லுனா அங்க நின்று சாட்சி சொல்லு. அதான் அது சாட்சி நேரம். சாட்சி நேரம் வேற, பிரசங்க நேரம் வேற. இயேசுவை பற்றி மட்டும் பேச வேண்டும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சாட்சிக்கும் பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. தன்னை பற்றியும் கடவுள் எனக்கு செய்ததை பற்றி சொன்னது சாட்சி. அன்னைக்கு அமுதம்மா சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி செல்வியம்மா சொன்னாங்க. அது மாதிரி இங்க நின்று பேசுறது பிரசங்கம். இது கடவுளை பற்றி மட்டும்தான், ஏசாமி பற்றி மட்டும்தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களே இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன காசு, பணம்,
பணம் சேர்க்க நிறைய ஊழியக்காரங்க நல்லா வராங்க, எழுப்பி வராங்க, வந்து பணத்தை பார்த்த உடனே விழுந்து போறாங்க. பணத்தை பார்த்த உடனே நிறைய ஊழியக்காரங்க சொல்லலாம், விரல விட்டு நம்ம சொல்லலாம். சரி, நம்ம பேர்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாம் பார்த்துக்கிறதுனால நமக்கு பேர் சொல்ல தேவை, எல்லாம் உங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா எழுப்பி வராங்க. பணம் வந்த உடனே ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுடுறான். அந்த பணமே எதுக்காக கொடுக்குறோம்? இப்ப நீ கொடுக்குற காணிக்கு எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? ஆமா, ஐயருக்கு சம்பளம் போது, ஃபேனு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேன்லு, இது மாதிரி ஊழியர்கள் வந்த ஊழியத்துக்கு, வாஸ்டிங் பிரேயருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். இது ஒருத்தருக்கோ அல்லது வீணான காரியத்திற்கோ இது சொந்தம் அல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற கள்ள ஊழியர்கள் என்ன பண்றாங்க? பணமே முக்கியம், பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி சுரண்டுகின்றவர்கள். நம்ம மக்களை என்ன பண்றாங்க? நிறைய நேரத்துல நம்ம சொந்த சபையை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. தப்பு இல்லை, ஒரு முறை கொடுக்கலாம், 2 முறை கொடுக்கலாம் அவங்க ஊழியத்தை. ஆனா காலாகாலமா உங்களுக்காகவே இருக்கிற சபைக்கு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா, இங்க கொடுக்காம அங்க கொடுத்தீங்கன்னா அதுவும் தப்பு. ஆமா, ஏன்னா பெத்த தாயை கவனிக்காம பக்கத்து வீட்டு அம்மாவை தான் நான் கவனிக்கணும். எப்படி நியாயமா அது? பக்கத்து வீட்டு அம்மாவை கவனி, எப்பனா ஒரு முறை கவனிக்கலாம், தப்பு இல்லை. பெத்த தாய்க்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, அவங்கள விட்டுட்டு நான் பக்கத்து வீட்டு அம்மாவை தான் கவனிக்கணும்னா அதுல எந்த நியாயமும். அதனால ஏசாமியை பற்றி சொன்ன இந்த திருச்சபை உங்களுக்காக சாவுல வாழ்வுல எல்லாத்துலயும் நிக்கிற இந்த சபைக்கு தான் நீங்க முதல்ல செய்யணும். நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நல்லா கவனிங்க, செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. முதல்ல இங்க செய், இங்க செஞ்சுட்டு போக மீதி இருந்துச்சுன்னா மற்ற ஊழியக்காரருக்கு அது கூட எல்லாருக்கும் அனுப்பாதீங்க. நல்ல ஊழியக்காரங்க யாரு, நல்லா ஊழியம் செய்யறவங்க யாரு, அவங்களுக்கு தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. ஏன்னா ஊழியத்துக்கு முக்கியமானது பணம் தேவை. பணம் இல்லாம நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நிறைய இன்னைக்கு சேவைகள், ஏழை பிள்ளைகளுக்கு நிறைய ஊழியக்காரங்க படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, வடநாட்டுல எல்லாம் ஊழியம் செய்ய வைக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த FMBB நம்ம கூட்டு வரோம் இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ஒரே 3000-4000 ரூபாய் சம்பளம். வடநாட்டுல பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அங்க படிப்பாங்க. கடவுள் அவங்களுடைய அழைப்பு கொடுத்தோடனே அவங்க குடும்பமா மனைவி கணவன் மட்டும் போயிடுறாங்க. பிள்ளைகள் எல்லாம் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்கூல்ல விட்டு போயிடும், டோனா ஒன்று இருக்குது, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரே 4000-5000. அது மட்டும், அது கூட பரவாயில்ல, வெளியே போன உயிரோடு வருவாங்களான்றது நிச்சயம் கிடையாது. ஷூட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கூட நீ போன மாசம் பார்த்துருப்பீங்க, 2 கன்னியாஸ்திரிகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஆபத்தான ஊழியத்தை நல்லவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு செய்யுங்க, சும்மா தேவையில்லாத காசை விரயம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் செய்யவே மாட்டேன்னு சொல்லுங்க. முதல்ல எங்க சபைக்கு, அப்புறமா தான் எல்லாருக்கும். முதல்ல எங்க சபைக்கு, அப்புறமா தான் எல்லாம். அதை நீங்க எப்பவுமே கான்செப்டா நீங்க வச்சுங்க. அதே போல ஏசாமியே சொல்றாரு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-20 வாசம். மத்தேயு 7:15-20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாத்தீங்களா, அவங்க கொடுக்கிற கனியினாலே நம்ம அறிஞ்சுக்கணும். அவங்க எப்படி கொடுப்பாங்க? கசப்பான கனியை தான் கொடுப்பாங்க, நல்ல கனியை கொடுக்கவே மாட்டாங்க. என்னைக்குமே கசப்பான கனியை தான் கொடுப்பாங்க. அப்ப அவங்க எப்படி வருவாங்கன்னா, ஆட்டுத்தோலை போத்தின்னு, ஓனாயி ஆட்டுத்தோலை போத்தின்னு வருவாங்க இல்லையா? அதனால அவங்கள நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் இனம் கண்டு கொண்டு அவர்களை தூக்கி எறியணும். அவங்க கூட நம்ம போகக்கூடாது. அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-இருந்து சில வாசனைகள். 1 யோவான் கடைசியாக 4ஆம் அதிகாரம் 1-இருந்து. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சோதித்து அறியுங்கள். என்ன பண்ணுமா? சோதித்து அறியும். எல்லா ஆவிகளும் ஏசாமியை பற்றி பேசாது. எது உண்மையான ஆவி அப்படின்னா, இயேசுவை பற்றி பேசுற ஆவிதான் உண்மையான ஆவி. இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய ஊழியத்தை பற்றி பேசுற உண்மையான ஆவி, அந்த ஆவியினுடைய தீர்க்கர்கள் தான் உண்மையானவர்களை தவிர தங்களை பற்றியோ தங்களுடைய மேன்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவங்க கடவுளுடைய ஆவியை பெற்றவர்கள்
இல்ல. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20-21. 1 தெசலோனிக்கேயர் 5:20-21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்கான தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். வெரி குட். பாத்தீங்களா? நல்லா சோதித்து பார், பொறுமையா இருந்து பார். ஒரு பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராதுன்னா தாராளமா வரவே வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, எல்லாம் ரைட். ஒரு சின்ன காணிக்கு கூட கொடுத்து அனுப்பலாம், தப்பு. ஒரு பெரிய காணிக்கு கேட்கறாருன்னு வச்சுக்கலாம், 5000 10,000 கேட்கறாருன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணணும்? உடனே கொடுத்துடலாமா? என்ன பண்ணோம்? ஐயா நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? ஏன்னா எங்களுக்கு ஒரு சர்ச்சை இருக்குது, அதுக்கே நாங்க நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்க இவ்வளவு கேட்கும்போது நீங்க எங்க இருந்து வரீங்க, எதுக்காக கேட்குறீங்க, உங்க ஊழியங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணிருக்கிறீங்கன்னு கேட்கணும். அப்ப கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணிட்டு கேட்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் யாருக்கு உணர்த்திவார், நல்லவரா கெட்டவரா. அவங்க கேட்கற வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சிலர் வந்து தனக்காக கேட்பாங்க, நான் வண்டி வாங்கணும், என் குழந்தைய படிக்க வைக்கணும், அது இதுன்னு அவன் செய்யலாம். ஊழியக்காரங்களுக்கு வண்டி அவசியம் தான், காரே தேவைதான். ஏன்னா நிறைய ஊழியர்களுக்கு கிராமங்களுக்கெல்லாம் போய் அவங்க பிள்ளைகளுக்கு கூட அதெல்லாம் கூட அவங்களுக்கு தப்பு இல்லை. ஆனா தேவையற்ற காரியம் அவங்க கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த செலவு தேவையை இதுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ண அவங்களுக்கான காணிக்கை கொடுத்து, ஐயா நீங்க போங்க, எங்க சபைக்கு நிறைய தேவைகள் இருக்குது நம்ம தைரியமா சொல்லி இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸே பாருங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். கள்ள தீர்க்கர்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன வேலை? ஏமாற்று வேலை தான் செய்யும். என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை? ஏமாற்றுகிற வேலை. எல்லாரையும் ஏமாத்துவார், எல்லாரையும் ஏமாத்துவார். காசுக்காக ஏமாத்துவார், பணம் பதவி தனக்கு பெயர் உண்டாக்கணும்னு சொல்லி பேசுவார்கள், சுயநலமா இருப்பாங்க. இதுதான் கள்ள தீர்க்கர்களுடைய குணமா. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்ப நல்ல தீர்க்கர்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவங்க எதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க, தங்களை பற்றி என்னைக்கும் பேசவே மாட்டாங்க. அப்படி தங்களுக்கு தேவையான சின்ன சின்ன தேவைகளுக்கு சாப்பாட்டு கொடுங்க, எனக்கு பேண்ட் ஷர்ட் துணி கொடுங்க, அது மாதிரி தான் கேட்பாங்க. அது கூட மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. கடவுளை அவங்களுக்கு போஷித்திருவார்னு அவங்களுக்கு தெரியும். கடவுளுடைய வார்த்தையை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஏசாயா 55:10-11. God's word. 55 ஏசாயா 55:10-11. மாரியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விதைப்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அந்த வார்த்தை வல்லமை உள்ளது இல்லையா? ஒரு வானத்திலிருந்து மழை வருது, அந்த மழை பெய்யும் போது சாதாரண புல் பூண்டெல்லாம் முளைச்சு வந்தா இல்லையா? சொல்றேன் என்னப்பா இப்பதான் செதுக்கினேன், அதுக்குள்ளே ஒரே வார்த்தை புல்லெல்லாம். மழைக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா இல்லையா? மழைக்கு அவ்வளவு சக்தி. கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா? அதனால அவருடைய வார்த்தை தான் அவங்க பேசுவாங்க, வல்லமையா இருக்கும். அதே போல கடவுளுடைய இருப்பு தன்மையை பற்றி பேசுவாங்க, காட்ஸ் பிரசன்ஸ் இல்லையா? கடவுளுடைய இருப்பு தன்மை, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு பேசுவாங்க. இன்னைக்கு வாசிக்கிற சங்கீதம் 119 89வது வசனம் படிங்க. 119வது சங்கீதம் 89. மரபே எப்ப 119வது சங்கீதம் எதை பத்தி மட்டும்தான் பேசுது? 119 சங்கீதம் எதை பத்தி பேசுது? 176 வசனம் இருக்குது இல்லையா? அதுல கடவுளுடைய வசனத்தை பற்றி மட்டும்தான் பேசும், வேற எதை பத்தி பேச? ஒன்லி காட்ஸ் வேர்ட். 176 வசனம் வந்து கடவுளுடைய வார்த்தையை மட்டும்தான் பேசும். இப்போ கடவுளுடைய வார்த்தையை மட்டும்தான் தீர்க்கர்கள் பேசுவார்கள், வேற எதையும் பேசணும். அதெல்லாம் எதுவுமே பேசவே மாட்டாங்க. அதான் இன்னைக்கு நம்ம லூக்கா சுவிசேஷம் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 43-53 என்ன சொல்றாரு? ஏசாமி யாரை பத்தி பேசுறாரு? எதை பத்தி பேசுறாரு? பிரிவினையை பற்றி பேசுறாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. முதல்ல நான் அந்த வசனத்தை படிக்கும் போது, அதை தியானிக்கும் போது ரொம்ப எனக்கு மாறி, ஏசாமி எப்பவுமே எதை பத்தி தான் பேசுவாரு? சொல்லுங்க எல்லாரும். ஒற்றுமை பற்றி தான் பேசலாம்.
ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஏன் என்ன பிரிவினை இது? நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உள்ள பிரிவு. நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். 3 பேருக்கு விரோதமா 2 பேர், 2 பேருக்கு விரோதமா 3 பேர், மாமியாருக்கு விரோதமா மருமகன், மருமகள் விரோதமா மாமியார், அண்ணனுக்கு விரோதமா தம்பி, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா இவங்க எல்லாம் யாருன்னா 2 பிரிவு. ஒண்ணு நல்லவங்க, இன்னொரு கெட்டவங்க. அதுல யாருனாலையும் வரலாம். இந்த பக்கம் மாமியார் வரலாம், இந்த பக்கம் மருமகன் வரலாம், ஆனா இந்த பக்கம் மருமகன் வரலாம், இந்த பக்கம் மாமியார். அதான் சொல்றாரு, நான் பிரிவினை எதுக்காக வந்திருக்கேன்னா நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால்தான் சொல்றார், அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அக்னின்றது என்னது? அக்னி எப்பவுமே கடவுளுடைய வார்த்தையை குறிக்கும், கடவுளை குறிக்கும். அதனாலதான் நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றோம். எல்லா சமயத்திலும் விளக்கு ஏத்துறாங்க. அது யாரை குறிக்கிறது? கடவுளையும் கடவுளுடைய இருப்பு தன்மை நம்ம கூட இருக்கிறாரு என்பதையும் குறிக்கிறது. அப்போ கடவுள் சொன்னாரு, என் வார்த்தையை நான் போடவில்லை. ஏசாமி சொன்னார், அந்த வார்த்தை உங்களை பிரிச்சிடும், பாவத்தை விட்டு உங்களை பிரிச்சு சத்தியத்திற்கு நேராக உங்களை வழிநடத்தும். அதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியம் நிறைந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம். வேற எங்கேயுமே நீங்க போகாது. கையில் இருக்கிற பைபிளை மட்டும் நல்லா 100 முறை, 200 முறை, 300 முறை வாசி. டேவிட் மில்லர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் 100 முறை முட்டி போட்டுலயே வாசிச்சார். எத்தனை முறை? முட்டி போட்டு ஒரே தடவை இல்ல, பலமுறை டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம உட்காந்து வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், வீட்டுல படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை தூசு தட்டி எடுத்துட்டு வந்தோம்னா போய் எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியாது. அப்படிதானே? பொதுவா நிறைய பேரு பைபிள்ல காசு வச்சிருவாங்க, அது திருடே போறாங்க. கரெக்டா சொல்லி பைபிள் யாருமே எடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம அப்படி இருக்கலாமா? எல்லாருக்கும் தனித்தனி பைபிள் இருக்கு, தனித்தனியா தட்டு சாப்பிடுறோம் இல்லையா? யார் தட்டு நீ சாப்பிடக்கூடாது, உன் பிரஷ்ல நான் பல்லு வளர்க்கக்கூடாது, ஒரே பிரஷ்ல எல்லாரும் கிடைங்க இல்லையே? ஒரே பிரஷ் எல்லாரும் போனீங்களா? இல்லையே. பைபிள் மட்டும் யார்? எங்க வீட்டுக்கு ஒரு பைபிள் ஒரு பாட்டு போதாயிரு சொல்லலாமா? இப்ப பிரிண்டிங்கே இல்லை நிறைய நேரத்தில். அத்துக்குமா உங்களுக்கு பெங்களூர்ல பிரிண்டே ஆகல பைபிள், நான் நின்று போச்சு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல பைபிள் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆளு ஒரு பைபிள் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமே. அதனால வீட்டுல பைபிள் எல்லாம் வாங்கி வச்சு தனி பைபிள் வச்சுக்க, வாசிங்க. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ, நீங்க ரொம்ப நேரம் வாசிக்கணும் கூட இல்லைங்க, 5 நிமிஷம் கூட என்ன பண்ணு வாசி, 5 நிமிஷம் கூட ஜாப் பண்ணு போ. ஆனா அதை டெய்லி செய்யும், 5 நிமிஷம் பைபிள் வாசிக்கிட்டு 5 நிமிஷம் பிரேயர். வீட்டுல நீங்க குழந்தைங்களெல்லாம் கூட நீங்க படிச்சீங்கன்னா அந்த பிள்ளைங்க நம்ம இல்லைன்னா கூட அது பாட்டுக்கு என்ன பண்ணும், பைபிள் எடுத்து வாசி. நீங்க பெற்றோர்களே போனை எடுத்து நோண்டிட்டு இருந்தா அதை என்ன பண்ணும், அது நோண்டிட்டு தான் அப்புறமா அதை அடிக்கிறது. எப்பவுமே போனே பார்த்து நீ தானமா பார்த்துருந்த, நீ தானமா பார்த்த, உன்னே பார்த்து அது பார்த்து இல்லையா? அதனால அப்பா அம்மா கையில தான் எல்லாமே எல்லாமே. அதனால பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இப்போ இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் ஆலயம், எருசலேம் ஆலயம் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்தது. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? நடந்தது. 3ஆம் தேவாலயம் முதல் 2 முறை இடிச்சுட்டாங்க. முதல் முறை 586 BCல நேபுகாத்நேசர் இடிச்சார். அதுக்கப்புறம் ஏசாமி வந்து ஊழியம் செஞ்சுட்டு அவர் மறித்து உயிர் தெழுந்த பிறகு AD 70 இடிச்சுட்டாங்க. இப்ப 3வது தேவாலயம் கட்ட போறாங்க. அப்படி கட்டினா இயேசு ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். அதுக்கான ஒத்திகைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொருள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார். இப்ப இருக்கிற பிரதமர் நெத்தனியாவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார். நிச்சயமா 3வது தேவாலயம் வரும்போது இயேசு ஆண்டவருடைய வருகை மிக 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 அருகே சமீபமா. இந்த இயற்கை பேரிடர்கள் வழியா கடவுள் பேசினே இருக்கிறார். நான் வரப்போறமா எச்சரிக்கையா, வரப்போறமா எச்சரிக்கையா. இதுவரையில நடக்காத பேரழிவு நடக்குதா இல்லையா? முன்னெல்லாம் எங்கேயோ ஒரு முறை விபத்து நடக்கும், எங்கேயோ ஒரு முறை மழை பெய்யும். இப்ப பாருங்க, பெருமழை, பெருவெள்ளம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், சுனாமிங்க. ஒரே நேரத்துல 500 பேர் 600 பேர் இறந்து போறாங்க. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வருகை நமக்கு குறிக்கும். ஆகவே கருட தீர்க்கர்களுக்கு எச்சரிக்கையா இருந்து கடவுளுடைய வார்த்தை மட்டுமே கேட்டு ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து தியானித்து
ஆண்டவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் தேவதேவ சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வார்கள். ஆமென். நாம் எழுந்து நின்று சொல்வோம். கடவுளே சுத்த இருதயத்தை செய்வோம். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, காலை வேலைக்காய் மீண்டும் என்று சொல்லுகிறோம். கள்ளத்திற்கு தரிசனுடைய ஊழியத்தை அறிந்து கொண்டோம். குறிப்பாக ஜனத்துக்கு விரோதமாக